நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உங்களுடன் இணைவது லதா ராணி. ஹலாசனாவுடைய பார்ட் 3ங்க. இதுல நம்ம படுத்துட்டு நம்மளுடைய இடுப்பு பகுதியை மட்டும் கால் பேலன்ஸ் பண்ணிட்டு, கை பேலன்ஸ் பண்ணிட்டு, மெயினா அதுல கால் தான் நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம் கையை விட. அப்ப அந்த கால் பேலன்ஸ் பண்ணிட்டு நம்ம இடுப்பையும் வயிற்று பகுதியும் அப்படியே நல்லா தூக்குறோம், மெல்லமா தூக்கணும். தூக்கி ஒரு செகண்ட் நிறுத்திட்டு அப்படியே இறக்குறோம். தூக்கி ஒரு செகண்ட் நிறுத்திட்டு இறக்குறோம். உங்களால முடிஞ்ச எந்த அளவுக்கு நீங்க ஹைட் பண்ணி தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க தாராளமா தூக்கலாம். ஆனா இது ஆரம்பத்துல செய்யறவங்க மெல்லமா தூக்குங்க. நான் பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல் ஹைட் தூக்கியிருப்பேன். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஹைட் பண்ணிக்கிங்க. அப்படி தூக்கிட்டே வரும்போது இதுல ரொம்ப பாத்துட்டீங்கன்னா அந்த முதுகு தண்டுவடத்தினுடைய வால் பகுதியிலிருந்து L4 L5 மேல வரைக்குமே, அதாவது முதுகு தண்டுவடத்தினுடைய பாதியிலிருந்து வால் எலும்பு வரைக்கும் சிவியர் பெயின். என்னால ஒண்ணுமே பண்ண முடியலீங்க அப்படின்னு சொல்றவங்க இத மெல்லமா செய்யும் போது கண்டிப்பா ஒரு நல்ல அந்த வலி போகும். பாருங்க, நான் இதுல படுத்துட்டு செய்யறேன். எனக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், சந்தோஷம். நம்ம எல்லாம் சும்மா உட்கார கூட முடியாதவங்க இன்னைக்கு இதுல தரையில படுத்துட்டு அந்த அளவுக்கு தூக்குறோம் போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு சந்தோஷம். தொடர்ந்து 1 மாசம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இது தொடர்ந்து ஏன்னா வீடியோ காலையில அவன் கிளம்புவான் இவன் கிளம்புவான், தொடர்ந்து எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையே எனக்கு அமையாதனால போட முடியாம போயிருச்சு. அதனால இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை நான் உடல்நிலை சரியில்லாம இருந்த போது பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் இதை பார்க்கும்போது ரொம்பவுமே சந்தோஷப்படுவாங்க. அவங்களும் தொடர்ந்து இதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷத்தையே நான் அதை செஞ்சேன். என் பையன் எடுத்தான். ஸோ பாருங்க, நிறைய வழியில இருக்கிறவங்க, பேக் பெயின் வழியில இருக்கிறவங்க எல்லாம் இது நீங்க மெல்லமா ட்ரை பண்ணுங்க. மருந்தே இல்லாம மருத்துவமனைக்கே போகாம ரெடி பண்றதுல இந்த ஒரு ஸ்டெப் ரொம்ப மிக முக்கியமான ஸ்டெப். ஸோ தொடர்ந்து செய்யுங்க, வலியிலிருந்து விடுதலை ஆகுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.